அடிப்பாவி, அம்மே மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன் நானு. புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. என்ன திரும்புங்க, திரும்புங்க. அப்பாடா, தோல்ல மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களேதான். நான் பயந்தே போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்சா மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர். நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள், ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் நாய் வேஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல முடிவு பண்ண போறோம். கட்ட பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவடு காத்துட்டு இருப்பா. ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி தெருத்தரோ சுத்த வேண்டியது. மஞ்சு, நான் சொல்லுத நீ வாயை மூடுங்க. மாமா வர நேரம் ஆச்சு, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். என்ன நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்க கேள்வி வேற. ஐயோ, இது சாதாரண குளிச்சிட்டியா? காதுல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குளிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உண்மையில் இல்லடா. அன்னைக்கே சொன்னேன், இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க என்னது? விடுங்க விடுங்க. மஞ்சு, டிஃபன் ரெடின்னு சொன்னாங்களா? நான் ரெடிமா. தோட்ட கட்டு மறந்து வச்சுட்டேன் மாமா, இதோ வந்துட்டேன், நீங்க போங்க. ஓ சரிம்மா. மஞ்சு, உங்க வீட்டுக்காரி எப்ப வராரா? அது வந்து மாமா, இன்னைக்கு வந்துடுன்னு லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. ஏன் மாமா ஒரு வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க? என்ன இல்லம்மா, வந்தோண்ட பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரு, பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோண வேணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீங்க போக மாமா, பின்னாடி வரேன். நீ உள்ள வாம்மா. உனக்கு பணத்துக்கு என்னப்பா குறைச்சல்? 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடறாப்புல உங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்கேன். தங்க விக்கிரக மாதிரி பொண்டாட்டி இருக்கா. அவளை வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு மாசத்துல 25 நாள் டூருன்னு ஊர் பூரா சுத்திட்டு இருக்கியே. இந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? அப்பா, நான் உங்க பையன், என் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெரி குட், வெரி குட். தாராளமா நில்லு. சொந்த ஊர்லயே சொந்த கால நிக்கிறாமே, எதுக்காக வெளியூர் ஓடி போய் நிக்கிற? ஓ, டைம் ஆயிடுச்சோ? ஏப்பா, 25 நாள் வெளியூர் எல்லாம் சுத்துறியே, அங்க கோவில் குளம் ஏதாவது போறது உண்டா? கோவில நான் எதுக்கு? ஆமா, நீ எதுக்கு? அதுக்கு தான் அப்பா இருக்கானே. மனிதனால முடியாத காரியத்தை தெய்வம் செய்து வைக்கும்னு சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப நாள் அப்பா கூட பேசிட்டு திட்டீங்க இல்லையா? சரி, போய் ரெஸ்ட் எடுத்துங்க போ. எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் பூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன். கொன்னுல. அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு, இது வந்து சும்மா தமாஷைக்கு தான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும். சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். என்ன முடிவு? என்ன முடிவு? அடே வாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா, திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா? இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க. செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க. ஹலோ, யாரு? சிஎம் வீட்ல இருந்தா? எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு. ஆமா ஆமா, அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், வெரிகுட் வெரிகுட். ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டாரியா? நம்ம சிஎம்னா சிஎம் தான்.
யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. ஏன் சார் நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க? என்ன ஒரு 2 ரயில கவுப்பாரு, உடனே ரிசைன் பண்ணுவாரு. எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு என்ன? நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும். அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி. மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன். என்ன என்ன ஹவுராமையில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும். என்ன இந்த ஆளு பூகோளத்தை மாற்றுவார் போல் இருக்கு. சார் இது ஹவுராமை. குறுக்க பேசாதே. மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல. டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்தணும். பேசாம இத மாதிரி தைச்சு போட்டுருங்களேன். எல்லாரும் பஜகோ இந்த பாடிக்கிட்டே போகலாம், போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நம்மால புண்ணியமாவது வளரட்டுமே. மாபெரும் புரட்சி. என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா? குறுக்க பேசாதே. எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம். குளிக்கலாம். சோப்பு, டவல், பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை. ஆனா தண்ணி மாத்திரம் வராது. இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களேன். அண்ணன் வாக்கிங் போறேன். என்னங்க எம்எல்ஏ சார்? மந்திரி சரி சரி, இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி. மாநில சர்க்கார்ல குடுப்பாங்களோ? ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே. அது இப்போ வரும். இதுவா போன்? போன் எப்படிங்க? ஏங்க இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1. முட்டாள்கள் தினம், உங்க தினம். அடப்பாவிகளா, இப்ப என்ன ஏமாத்தீங்களே. சந்தோஷம். ஏன் உடு சந்தோஷம். இது ஐயோ பாவம், என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம். இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே. மாமாவை ஏமாத்த எனக்கு வழி தெரியும். எல்லாரும் வாங்க. எப்படி? நீ வேணாம், இந்த ட்ரெஸ்ல இருந்து மாமாக்கு தெரிஞ்சு போயிடும். நானே அவுத்துப்பட்டு வரேம்மா. பறக்க விட்டீங்களா? புடவை கட்டி வரேன்னு சொன்னையா? அலையறான் பாரு. காது கொடுங்க. காதை கேட்டா மூஞ்சிய தர. இங்க வா. மாமா எங்க இருக்க? மேல இருக்காரு. தைரியமா போப்பா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடு, நாங்க ஓடிடுறோம். ஐயோ சித்தப்பா மஞ்சுவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போச்சு. கை கால்லாம் இழுத்து போச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். மஞ்சுக்கா? மை காட். மஞ்சு உனக்கு என்னமாச்சு? இதப்பா மாமா வந்திருக்கேன். மஞ்சு. ஹலோ, நான் டாக்டர் துவாரகா பேசுறேன். டாக்டர் சங்கரன் இருக்காரா? மாமா, இன்னைக்கு ஏப்ரல் 1. உங்களை ஏப்ரல் ஃபூல் ஆக்கிட்டேன். என்ன ஏப்ரல் ஃபூல் ஆக்கி எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க. நான் இன்னைக்கு மட்டும்தான் ஃபூல். ஆனா அவங்க ஆயுசு முழுக்க ஃபூல்ஸ். என் மருமகள் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கை கால உதறிக்கிட்டு வாய் மூடி மௌனமா நடிச்சாலே அது நாடகம் இல்ல சார். ஒத்திக்க பார்த்தா என்னைக்காவது அரங்கேற்ற பண்ணிதானே தீரணும். என்னப்பா சொல்ற? கடந்த 1 மாதமா என் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உண்மையே யார்கிட்டயாவது சொன்னாதான் என் மாற மறக்கும். சார், என் மருமகள் தன் வாழ்க்கையின் கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்கா சார். துவாரகா, என் வருத்தத்தை யார்கிட்டயாவது சொல்லி குழந்தை மாதிரி வாய்விட்டு அதனோடு துடிக்கிறேன் சார். எனக்கு தாய் இல்ல, தகப்ப இல்ல, தெய்வத்துக்கு கருணை இல்லை. நீங்க என் குரு, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா, என்ன ஆச்சு? 1 மாசத்துக்கு முன்னால என் மருமகள் என்கிட்ட வந்து, மாமா எனக்கு என்னமோ அடிக்கடி மயக்கமா வருதுன்னு சொன்னா. நான் அவளை என் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தகிட்ட கூட்டிட்டு போனேன். அவன் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அவளுக்கு முன்னாலே உனக்கு ஒண்ணு இல்லாம 2 நாள் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். மறுநாள் எனக்கு டெலிபோன் பண்ணி என்ன வர சொன்னான். உட்கார்ப்பா. என்னப்பா இவ்வளவு நல்லா சும்மா இருந்திருக்கேன். மஞ்சுவுக்கு என்ன வியாதி வந்திருக்கு உனக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்குமே வரக்கூடாது. கேன்சரை விட கொடுமையானது. கொல்லாம விடாத அந்த கொடிய நோய் லிம்போசார்கோமா. What? Lymphosarcoma? You mean it? அப்பா, இதுல இருந்து அவளை காப்பாற்றவே முடியாதா? நீயும் ஒரு டாக்டர், உனக்கு புரியலையா? டாக்டரா புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் மாமன் நினைச்சேன். சங்கரா, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு நான் என் மனைவி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம். அந்த ஏக்கத்தோடயே என் மனைவி போய் சேர்ந்துட்டான். மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்த உடனே மருமகளா இல்லை, அவளை என் மகளா நினைச்சு என் உயிரே அவன் மேல வச்சிருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. இப்ப நம்ம கையில இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். மீதி இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அவளை நாம சந்தோஷமா வச்சுக்கணும். பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்காளேன்னு
நாம கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. வேளா வேலைக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எந்த காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவளை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஆ, ஆ, இப்படி எல்லாம் செய்தா அவளுடைய மரணம் அமைதியா இருக்கும். ஆ, அவ குழந்தை மாதிரிப்பா. ஒரு சாதாரண இருமல் வந்தாலே தோண்டு போயிடுவாளே. ஆ, சொல்ல மறந்துட்டேனே, இருமலே வராம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வியாதிக்கு அதுதான் மரணத்துடைய அறிகுறி, கடைசி பயணத்துடைய துவக்கம். லிம்போசா கோமா அப்படின்னா என்னப்பா? வியாதியஸ்தர்களுக்கே தெரியாம அவங்கள கொல்ற பயங்கர நோய். உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கரையா மாதிரி அரிச்சிடுமா. அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையா? என் மருமகள் மஞ்சுங்க பட்டாசு தெரியல, எவன் நெருப்ப வச்சுட்டான். இப்ப அந்த திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பட்டாசு வெடிக்குமோ? இந்த பட்டாசு வெடிக்காம புஸ்வானமா போகாதா? லிம்போசா கோமா புஸ்வானமா போனதா சரித்திரமே கிடையாது. வெடிச்சாதான் அதனுடைய பசி அடக்கும். இது உன் மருமனுக்கு தெரியுமா? எனக்கும் டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். என் மகன்கிட்ட கூட இதை பத்தி சொல்லல. உங்ககிட்ட தான் இப்ப சொன்னேன்.